வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2இல் இருக்கார். ஸோ வேலை விஷயமாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் குறை நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை 2லே இருக்கும்போது நல்ல வருமானங்கள், கலைஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வேலை விஷயங்கள், அற்புதமான விஷயங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் இந்த வாரத்தில். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். 3, 7 கொஞ்சம் வந்து நம்ம கேரக்டரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மனசு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து மனைவிக்காக நிறைய வேலைகளை இழுத்து போட்டு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு 2இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 2இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது இடவிடமாக பேசி நம்ம கொஞ்சம் வந்து இடவிடமாக மாட்டுவோம். அதனால் குடும்பத்தினரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லது. 9, 10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது வெளிநாடு அப்பா சார்ந்த விஷயங்கள், வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் வந்து வரும். சூப்பராக இருக்குங்க. ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் என்ன இருந்தாலும் சனி வந்து புதனுடைய அந்த நட்சத்திரத்தில் போகிற அந்த காலகட்டங்களில் வந்து மற்றவர்கள் நம்ம ஏமாற்றுவதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் வந்து வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி ஏமாறாமல் இருக்கிறது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பாவம் தசாபதி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள், வீடு, நிலமுலங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. சனி ஞாயிறு கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 12ல் இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். பெண்கள் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதிகள். குரு வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது பார்த்து பேசும், கொஞ்சம் ஏடாவிடமாக பேசிடும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கும், நல்ல வருமானங்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இருந்தாலும் சில பேர் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்களும் கொடுக்கணும். கலைஞர்கள், குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது 4ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். 4ல் கேது நம்மளது தாயார் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, வீடு சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2இல் வந்து பரிவர்த்தனை ஆகும்போது ஏதாச்சும் வந்து ஒரு வேலை இல்லாதவருக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வருமானங்கள் நல்ல ஒரு லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யாரை பாதிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு
நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது வந்து என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது வந்து குரு பேச்சில் தான் பார்க்குறோம், ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்குறோம். லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே, எப்படிலாம் வந்து குரு பேச்சு உங்களை பாதிக்குங்கிறதுல வந்து என்ன மாதிரி விஷயம்னா, நம்பர் 1, உங்கள் லக்னத்துக்கு வந்து குருவின் தசாபுக்திகள், அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகளோ வந்து குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 5, 8ஆம் அதிபதி சிம்மராசிக்கால் வந்து 5, 8ஆம் அதிபதி குரு வந்து பெரிய அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது இவருடைய லக்னம், நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்திங்கன்னா 5, 8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும். அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க, சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் எல்லாமே கொடுத்துறாரு. அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5, 8ஆம் அதிபதி குரு. ஸோ 5, 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போடும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியும், மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வரும். ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7, 7 பாதகஸ்தானம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறத எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971, 72 பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்னை எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வரார். பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கன்றதான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி கீசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இந்த நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும், 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார், பத்திரிகையெல்லாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்ன, அவர் ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள் அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து உள்ள ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது, அந்த தசாபுக்தியிலோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலன்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.